ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்டில் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரியாக்ட் ஆப் எப்பயும் போல் கமாண்ட் தென் npx cret கிரியேட் ரியாக்ட் ஆப் தென் நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே, லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டும் போட்டுடலாம். ஓகேவா? ஒன்ஸ் ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் ரன் பண்ணிக்கணும் npm ஸ்டார்ட் கொடுத்து. ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ எல்லா பேக்கேஜும் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து இனிஷியேட் ஆகிடும். ஸோ ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சுன்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த லேண்டிங் பேஜை ரியாக்ட் அப்ளிகேஷனை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு விண்டோஸ் லெஃப்ட். ஓகே, தென் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு npm ஸ்டார்ட்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். npm ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தேவையான டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். என்ன டிபெண்டன்சி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இல்லையா, பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். கெட் ஸ்டார்டட்ல இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் ரைட் கிளிக் ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரவுட்டர் டோம், மேபி மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ரவுட்டர் டோம் தேவைப்படும். அதனால் ரவுட்டர் டோம் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ROUTER DOM npm போனீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பேக்கேஜ் .jsonல உங்களுக்கு தேவையான எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் க்ளோஸ் திஸ் ஒன், ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சோர்ஸில் index.js இருக்கும். இதான் நம்மளோட அப்ளிகேஷன் இல்லையா, இதில் வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் இருக்கும். இங்கே அந்த பூட்ஸ்ட்ராப்கான சிஎஸ்எஸ் கோடை நம்ம என்ன பண்ணணும், இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு இம்போர்ட் ஆகும். சரி, இம்போர்ட் ஆனோடனே app.js போய்க்கலாம். app.jsல சிங்கிள் பேஜ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் மல்டிபிள் பேஜ் அப்படின்னும் போது நீங்கள் மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்மளோட ரியாக்டில் இருந்து ஓகே ரவுட்டிங் கான்செப்டில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்தோடனே உங்களுக்கு மல்டிபிள் பேஜ் இந்த இடத்துட்டு வந்திருக்கும், அபவுட் கான்டாக்ட் ஹோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் சோர்ஸில் இந்த இடத்துல நியூ ஃபோல்டர். ஓகே, ஸோ ஆல்வேஸ் கிரியேட் வித் கேப்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் COMPONENTS காம்போனன்ட்ஸ். இதில் தான் உங்களுக்கு என்டையர் காம்போனன்ட்ஸ் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அகெயின் காம்போனன்ட்ஸ்குள்ளே ஓகே நியூ ஃபோல்டர் கால்டு PAGS. இங்கே தான் உங்களுக்கு எல்லா பேஜஸும் இருக்கும். அகெயின் காம்போனன்ட்குள்ளே நியூ ஃபோல்டர் COMMON காமன். ஸோ எல்லா காமனான ஃபைல்ஸும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். ஓகேவா? பேஜஸில் நியூ ஃபைல்டு கால்டு HOME.js home.jsன்றது தான் நம்மளோட மெயின் பேஜ், லேண்டிங் பேஜாக இருக்கும். தென் ஆஃப்டர்வார்ட்ஸ் நீங்கள் வந்து கான்டாக்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அபவுட் கிரியேட் அ நியூ ஃபைல்டு கால்டு CONTACT contact.js. okay, then create a new file called ABOUT about.js. okay, இந்த மூணு பேஜ்லையுமே நம்ம பேசிக்காக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. தென் இந்த மூணு பேஜஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி common.jsல மேலே நேவ் பார் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேண்டிங் பேஜ் இல்லையா, ஜஸ்ட் எல்பி நேவ்னு கொடுக்குறேன். இல்லை எல்பி நேவா .js. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட RAFC இந்த இடத்துக்கிட்டையும் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட app.jsக்கு வந்துடுங்க. app.jsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நேவ் பாரை நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, தென்
நேவ் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் போயிடலாம். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம எப்பயும் போல் ரெஸ்பான்சிவ் நேவ் பார் தான் நம்ம எடுப்போம். அதையே எடுத்துக்கலாம். ஸ்க்ரோலிங் அண்ட் ரெஸ்பான்சிவ் பிஹேவியர். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். நேவ் பார் கோட் இருக்கு இல்லையா, எல்லாரும் விண்டோஸ் வி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ விண்டோஸ் வி ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக காப்பி பண்ண எல்லா ஐட்டமே அங்கே இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வேகமாக என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ணிட முடியும். ரியாக்ட் LANDING லேண்டிங். ஓகே, லேண்டிங் பேஜ்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, தென் இந்த நேவ் பாரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த app.jsல எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா LP நேவ் பார். ஓகே, ஏன் நான் கேப்ஸில் கொடுக்குறேன்னா இங்கே நான் எல்பின்னு டைப் பண்ண சொல்ல எனக்கு ஸ்னிப்பட் எடுத்து கொடுத்தது இல்லையா, அதுக்காக தான். ஓகேவா, ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நேவ் பார் வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. நேவ் பார் வந்து நீங்கள் டார்க் தீம் வேணுமா இல்லை எப்படி வேணுன்றதை நீங்கள் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை டார்க் தீம் வேணாலும் நம்ம டார்க் தீம் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிஜி ப்ரைமரி வேண்டாம், பிஜி டார்க் அண்ட் டார்க் தீம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட எல்பி நேவ் பாரில் இந்த நேவ் பாரில் நம்ம கொடுத்தா போதும் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் டெரிட்டரி இருக்குது பிஜி, இதுக்கு பதிலாக நம்ம இப்படி கொடுத்தா போதும், டார்க் தீம் எனேபிள் ஆகிடும். ஓகே, தென் ஜஸ்ட் கூல் க்ளோஸ் திஸ் திங். அபவுட் வேண்டாம், காண்டாக்ட் வேண்டாம், ஹோம் வேண்டாம். ஓகே, தென் index.js வேண்டாம், app.js ஓகே எனக்கு. இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸிங் ட்ராப் டவுன் இருக்குது. இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோம் அபவுட் காண்டாக்ட் மாற்றிக்கலாம். ஓகேவா, இது நீங்கள் இங்கே தான் போய் மாற்றணும் இல்லையா. இந்த இடத்துல நேவ் ட்ராப் டவுன் இருக்குது, நேவ் ட்ராப் டவுன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஃபியூச்சர்ஸ்க்கு பதிலாக ஸ்லாஷ் இதுதான் எனக்கு ஹோம், HOME ஹோம் பேஜ். தென் இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸிங்க்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட ABOUT அபவுட். ஓகே, பட் இந்த இடத்துக்கிட்ட ஸ்லாஷ் நீங்கள் அங்கே காப்பி பண்ணீங்க இல்லையா அபவுட், தென் Ctrl+C Ctrl+V இந்த இடத்துக்கிட்ட CONTACT காண்டாக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக காப்பி பண்ண எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வேணால் கிளியர் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு திரும்ப தேவைப்படுதுன்னா பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி இல்லை யூசர்ஸ் நேம் மாதிரி. சப்போஸ் இதை வச்சிருக்க தேவையில்ல, நீங்கள் பின் பண்ணிக்கிட்ட ஈவன் தோ இஃப் யூ ரீஸ்டார்ட் சிஸ்டம் அது எப்பயுமே அங்கே இருக்கும். ஓகே, அண்டர்ஸ் யூ புதுசாக ஒரு OS போடுற வரைக்கும். ஓகே டியூ, தென் தட்ஸ் இட். ஸோ ஹோம் பேஜ், அபவுட் பேஜ் அண்ட் காண்டாக்ட் பேஜ். ஓகே, கூல் இல்லையா. தென் தேவையில்லாததெல்லாம் எடுத்து விட்டுடலாம். app.js வந்திருக்கும், இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த லேண்டிங் பேஜ் அப்படின்னும் போது என்னெல்லாம் கிரியேட் பண்ண போகிறோம், தென் ஒரு ஐடியாலஜி வேணும். ஓகேவா, கீழே ஃபூட்டர் இருக்கணுமா, சைடில் சைட் பார் இருக்கணுமா, சைட் பார் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரைட்டில் வந்து சேஞ்ச் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா, தென் இன்னைக்கு நம்மளோட லேண்டிங் பேஜ் அப்படின்னா ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர், நேவிகேட்டை வச்சு ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்க போகுது, தென் கார்ட்ஸ் இருக்க போகுது. ஒரு பேஜை கிளிக் பண்ண சொல்ல அந்த டேட்டாவை நம்ம வேற ஒரு பேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, தென் லிட்டரலி we are going to do e-commerce. ஓகே, ஸோ ஹோம் அபவுட் காண்டாக்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்மளை பற்றின ஹோமில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம நிறைய கேட்டகரிஸ் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு நேவ் பார் கூட வச்சுக்கலாம். அதில் மோர் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மொபைல் கேட்டகரிக்கு போனீங்கன்னா மொபைலில் உங்களுக்கு மொபைல்ஸ் எல்லாம் ஃபுல் டேட்டா வரும். தென் லைக் வைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அந்த மாதிரி மொபைல், ட்ரெஸ்ஸஸ் இல்லை என்ன கேட்டகரி சூஸ் பண்ணாலும் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேன்வாஸ் மாதிரி எதுவுமே இல்லை இந்த இடத்துக்கிட்ட. ஆஃப் கேன்வாஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, அமேசான் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், AMAZON அமேசான் போனீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒன்று இருக்கும். இதில் இந்த மாதிரி இருக்கும், எக்கோ, நியூ ரிலீஸ், பெஸ்ட் செல்லர், ஸோ கிண்டல், அமேசான் ப்ரைம் வீடியோ, மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் அதில் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும். ஓகேவா, சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டேட்டாக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு இந்த இடத்துக்கிட்ட தான் ஆஃப் கேன்வாஸ் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்கு நீங்கள் ஆஃப் கேன்வாஸை லீட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேஜஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம ஆஃப் கேன்வாஸை வந்து என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா, பேஜஸ்க்கு என்ன ப்ரூவ் பண்ணுறது, ஒரு இ-காமர்ஸ்னும் போது ஸோ நமக்கு ஒரு டிசைன் டெம்ப்ளேட் தேவை. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. தென் ஒரு நேவ் பார் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல பட்டன் மட்டும் கொடுக்குறேன்.
button button. Okay, React Bootstrap பொறுத்த வரைக்கும் நீங்க எதை யூஸ் பண்ணாலும் அதை இம்போர்ட் பண்ணணும். இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் கிடைக்கும். பை த டிஃபால்ட் பட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியா தான் இருக்கும். அதுல வேரியண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் லைட், டார்க். ஓகே, அந்த மாதிரி வேரியண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சைன் அப். ஓகே, தென் இந்த 2 பட்டனுக்கும் ஒரு லிட்டில் பிட் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் டிஸ்பிளே FL EX flux gap 3. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, தென் நேவ் பார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேவ் பார் இருக்கு இல்லையா? தென் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே காப்பி பண்ணி கீழே திரும்பி அகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு எரர் ஒன்று அடிக்கும். என்ன எரர்னா இந்த இடத்துக்கிட்ட 2 சைல்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு நேவ் பார், இது ஒரு நேவ் பார். இந்த மாதிரி 2 சைல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பேரண்ட் இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக எரர் அடிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டம்மியாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டம்மியாக இருக்கிறது உள்ளே எதுவுமே இல்லாமல். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் டிவ்னா கூட யூ கேன் யூஸ். ஓகே, நான் இது ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு 2 நேவ் பார் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் எதுக்கு அப்படின்றத. ஓகே, ஸோ நேவ் பிராண்ட் டூகுல் இதெல்லாம் வேண்டாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துக்கிட்ட மொபைல், பிரிண்டர் அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ண சொல்ல எனக்கு அடுத்தடுத்த பேஜுக்கு அப்படியே நேவிகேட் ஆகும். அதுக்கு இந்த நேவ் பார் இவ்வளோ பெருசாக ஃபஸ்ட்டு தேவையில்லை எனக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்பெக்ட் பேஜுக்கு போக போகிறோம். இன்ஸ்பெக்ட் பேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு இதை நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலே இன்ஸ்பெக்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்பெக்ட் பேஜில் இந்த மாதிரி செலக்டர் டூல் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் அந்த நேவ் பாருக்கு போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை த டிஃபால்ட் மேலேயும் கீழே எனக்கு பேடிங் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேவ் டார்க் தீம்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட தான். ஓகே, அப்போ 2வதாக இருக்கக்கூடிய நேவ் அப்போ எங்கே இருக்குன்னா இந்த நேவ் பாரில் இல்லை, இந்த நேவ் பாரில். ஓகே, இந்த நேவ் பாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணலாம். CLASS கிளாஸ் நேம் பேடிங் 0. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே இருந்த பேடிங் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஆனால் மேலே இருக்க நேவ் பாருக்கு உங்களுக்கு பேடிங் இருக்கும். ஓகேவா? நேவ் பார் பார்த்தீங்களா குட்டி ஆகிடுச்சா? தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட சிங்கிள் நேவ் இருந்தாலே போதுமானது. ஓகே, இந்த லேண்டிங் பேஜ், இந்த டூகுல்லாம் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்தோன்னா டூகுல் ஆகும். இதெல்லாம் நமக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்மால் ஸ்க்ரீன்னா நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி டூகுல் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே, லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே. ஓகே, இல்லை நீங்கள் ஆஃப் கேன்வாஸ் மாதிரி கூட ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஆஃப் கேன்வாஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, இங்கே இந்த கொலாப்ஸ்ன்றது தேவையில்லை. இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, ஸ்மாலர் ஸ்க்ரீனில் இது இருக்காது. ஓகே, இதுக்கு டூகுல், இந்த டூகுலும் எடுத்துடணும் நம்ம. இதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர். ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே நேவ் மட்டும் கொடுத்தா போதும். Ctrl X, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, Ctrl V. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நேவ் பாரில் கொலாப்ஸ் இதெல்லாம் இருக்குது, எக்ஸ்பேண்ட் LG இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. டார்க் தீம் மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 நேவ் பாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இணைஞ்சிருக்கு. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? மார்ஜின் ஆட்டோ தேவைப்படாது. இதெல்லாம் தேவையில்லையோ அதை எடுத்துருங்க. ஓகே, இது ஆக்சுவலாக இது வேறு நேவ் பார். இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஹோம்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா MOBILE மொபைல். ஓகே, இட்ஸ் கோ டு மொபைல் பேஜஸ். MOBILES மொபைல்ஸ். இட்ஸ் கோ டு மொபைல் பேஜ். ஓகே, தென் வேறு ஏதாவது சொல்லுங்கள். மொபைல் இல்லாமல் என்ன பண்ணலாம்? வாட் எல்ஸ் ப்ராடக்ட் வி கேன் ஹேவ்? லேப்டாப். கூல். LAPTOP லேப்டாப். எலக்ட்ரானிக். ஸ்மார்ட் வாட்ச். ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ்.
headphones, control V, வேற command out, ஸ்மார்ட் வாட்சஸ், smartwatch, kids wear, டிவி, ஏசின, electronics now. okay, kids, control C, control V, electronics, something, okay, இந்த இடத்துக்கிட்ட ELECTRONICS, electronics, சம்மர்னோடனே ஏசி தான் ஞாபகம் வருதோ, ELECTRONICS, electronics, இந்த இடத்துக்கிட்ட ஏசி, ஓகே, ஏசி, தென் நம்ம என்ன பண்ணலாம், we can add more, okay, if we want அப்படின்னும் போது இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், ஓகே, இந்த இடத்துல இந்த ஷேக் இருக்கு இல்லையா, எதனால அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா பை த டிஃபால்ட் கண்டெய்னரில் கொடுத்துருக்கோம். இது கண்டெய்னருக்குள்ளே இருக்கணும் அவசியம் கிடையாது. இது எடுத்துகிட்டா அந்த ஷேக் இருக்காது. ஓகேவா? கண்டெய்னரோட யூசேஜ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கீழே அப் அண்ட் ஆகுது, அதனால் எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் நல்லா இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்த சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னு சொல்லணும். இப்போ நார்மலாக இந்த இடத்துக்கிட்ட எப்படி இருக்குது, மொபைல், லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ், இது மாதிரி நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம். சுவிட்ச் பண்ண சொல்ல அந்தந்த பேஜுக்கு போகுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த பேஜுக்கு நம்ம கோடு எழுதலை, அதனால நமக்கு இப்போ கோடு இல்லை. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட லேண்டிங் பேஜுக்கு பதிலாக கூட நியூ பாரில் இந்த இடத்துல லேண்டிங் பேஜ் இருக்கு இல்லையா, இதை கூட ஒரு இகார்ட்னு மாற்றிக்கலாம். இகார்ட். ஓகே ஓகே டியூ. அந்த இடத்துல லோகோ வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. தென் இந்த இடத்துல இந்த நேவுக்கு கொஞ்சம் CLASS கிளாஸ் பேடிங் X3. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பேடிங் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பேடிங் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேடிங் இருக்கும். கூல் டியூ. தென் இப்போ எதை பண்ணாலும் நீங்கள் ரெஸ்பான்சிவாக பண்ணணும். ஆனால் இதெல்லாம் ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஆனால் ஸ்மால் ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்களா அது ரெஸ்பான்சிவாக இல்லை. அப்போ ஸ்மால் ஸ்க்ரீனில் இது வந்துச்சுன்னா நீங்கள் லேஅவுட் எப்படி போட போகிறீங்கன்னா, எனக்கு ஒரு ஆஃப் கேன்வாஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி சைடில். ஓகேவா? இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்மோ, ஸ்மால் ஸ்க்ரீனில் எனக்கு என்ன தேவையில்ல, இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது தேவையே இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில், இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் வர சொல்ல எனக்கு தேவையில்லை. எந்த ஸ்க்ரீன் சைஸ்? 768. நம்மளோட பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் என்னமா, இந்த இடத்துக்கிட்ட லேஅவுட்டில் நமக்கு பிரேக் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 768. ஓகே, ஸோ என்ன ஸ்க்ரீன்? மீடியம் ஸ்க்ரீன். ஸோ டேப்லெட்டில் இருக்க ஸ்க்ரீன் தான் மீடியம் ஸ்க்ரீன். ஸோ அந்த டேப்லெட் ஸ்க்ரீன் வந்தால் எனக்கு என்ன தேவையில்ல, இது தேவையில்ல. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும் அப்படின்னும் போது, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பட்டன் இருக்கணும், அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஆஃப் கேன்வாஸ் ஓப்பன் ஆகணும். அதில் எனக்கு இந்த டேட்டாலாம் இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேஜஸ்க்கு போனால் இந்த பேஜஸோட டேட்டா எனக்கு கீழே ஷோ ஆகணும். அதை எப்படி ப்ரோ பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா, இப்போ எப்படி ஹோம் பேஜ் கொடுத்தா அந்த இடத்துல ஹோம் வருதோ அது மாதிரி மொபைல் பேஜ், லேப்டாப் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம மொபைல் அண்ட் லேப்டாப் பேஜ் கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம்னா, பேஜஸில் கிரியேட்டா MOBILE.js mobile.jsன்னு வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டம்மி ஃபங்க்ஷன். அதே மாதிரி பேஜஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ ஃபைலில் இந்த இடத்துக்கிட்ட LAPTOP.js லேப்டாப்.jsல இங்கேயும் ஸோ 2 பேஜ். ஓகே, ஸோ போதுமானது இது 2 பேஜ். தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மொபைலில் கிளிக் பண்ணால் மொபைல் பேஜ், லேப்டாப் கிளிக் பண்ணால் லேப்டாப் பேஜ். இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். HEADPHONES.js headphones.js. தென் பேஜஸில் நியூ ஃபைல்
smartwatch smartwatch.js ஓகேவா refc. ஸோ கிட்ஸ் நியூ ஃபைல் kids டாட் ஓகே இந்த இடத்துல கிட்ஸ்னு கொடுத்தாலே போதும் .js refc react functional component. ஓகே தென் எலக்ட்ரானிக்ஸ் பேஜஸில் நியூ ஃபைல் ELECTRONICS electronics.js இந்த மாதிரி electronic.jsல refc இந்த மாதிரி கொடுத்துக்கிறீங்க. இதே மாதிரி எல்லா பேஜும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏசி ஒன்று என்ன இருக்குது, 2 கிட்ஸ் இருக்கா, ஐ டோன்ட் வாண்ட் 2 கிட்ஸ், நாட் இன் ரியல் லைஃப். ஓகே சரி, கண்ட்ரோல் ஏசி கிட்ஸா, இன்னும் நிறைய கிட்ஸ் இருக்குது பழகுது. சரி ஓகே தேவையில்ல, ஏசியோட நிறுத்திக்கலாம் போதும். தென் ஏஜஸில் நியூ ஃபைல் ac.js. ஓகே தென் இந்த இடத்துக்கிட்ட refc கூல். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் வந்தோடனே அந்த நேவ் பாரே எனக்கு தேவையில்ல. ஓகே அப்போ இந்த நேவ் பாரை ஹைட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் வர சொல்ல அந்த நேவ் பாரை ஹைட் பண்ணுறதுக்கான கோடை நான் எழுதணும். இங்கே பாருங்கள், டிஸ்பிளே நன்னு கொடுத்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு பர்டிகுலர் ஸ்க்ரீன் சைஸில் மட்டும் தான் நன் ஆகணும். DMD பிளாக். ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா மீடியம் சைஸ் வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது எனக்கு 768 இல்லையா மீடியம் சைஸு. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், 768க்கு கீழே வந்தால் ஸ்பாட்லே எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் நேவ் பாருமே எனக்கு ஹைட் ஆகிடுது. கவனிச்சிங்களா? சரி ப்ரோ, இப்போ எப்படி ப்ரோ நான் அதை ஆக்சஸ் பண்ணுறது அந்த நேவ் பாரை? இந்த நேவ் பார் இங்கே இல்லை, நான் எப்படி ப்ரோ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஈஸி, சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட தான் நேவ் பார் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஆஃப் கேன்வாஸை நம்ம வைக்கலாம். ஆஃப் கேன்வாஸ் இங்கே இருக்கு இல்லையா, போயிடுங்க. ஆஃப் கேன்வாஸ் இந்த மாதிரி லான்ச் பண்ணிக்கலாம். நம்ம லெஃப்ட்டில் லான்ச் பண்ணிக்கலாமா அமேசான் மாதிரி, இல்லை ரைட்டில் லான்ச் பண்ணிக்கலாமா அப்படின்றது தங்களோட விருப்பம். ஓகேவா, நம்ம லெஃப்ட்டில் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வெளியில் கிளிக் பண்ணால் ஆஃப் கேன்வாஸ் க்ளோஸ் ஆகிடும். தென் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணாலும் ஆஃப் கேன்வாஸ் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதான் ஆஃப் கேன்வாஸ்க்கான கோடு. ஓகே இதை எங்கே எழுதணும்னா, கண்டிப்பாக எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் கேன்வாஸோட கோடை நம்ம என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேவ் பாருக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு நேவ் பார், ரெண்டாவது இருக்கிறது ஒரு நேவ் பார். இந்த ரெண்டாவது இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸில் எனக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பட்டன்ஸ், ஆல்ரெடி பட்டன்ஸ் இருக்குது ஆஃப் கேன்வாஸ். ஓகே இது எல்லாமே ஒரே இடத்துல நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லாஷ் எடுத்து விட்டுட்டு ஒரே இடத்துல இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகேவா, தென் இந்த ஸ்டேட் தேவை கண்டிப்பாக. எதுக்கு இந்த ஸ்டேட் அப்படின்னும் போது நான் சொல்லித்தரேன் எதுக்குன்றத. செட் ஷோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம். ஸோ ஷோன்றது வேரியபிள், செட் ஷோ ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் ஷோ வேரியபிள். ஸோ பை த டிஃபால்ட் ஃபால்ஸ், எனக்கு ஆஃப் கேன்வாஸ் காட்டக்கூடாது. whenever I click this button, லான்ச் பட்டன் அப்படின்றத நான் கிளிக் பண்ண சொல்ல ஆன் கிளிக்கில் ஹேண்டில் ஷோன்றது கால் ஆகும். அப்போ ஹேண்டில் ஷோ கால் ஆச்சுன்னா செட் ஷோ ஈக்குவல் டு ட்ரூ. செட் ஷோ ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஷோவில் இந்த இடத்துல ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஆஃப் கேன்வாஸ் எனக்கு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ரியலி ஈஸி ரைட். தென் இப்போ ஹேண்டில் ஷோன்றது எனக்கு கால் ஆகலை, இதை நம்ம பட்டனில் கால் பண்ணணும். இந்த பட்டனை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னரில் எனக்கு இங்கே கார்ட் அப்படின்னு இருக்கு இல்லை, இதுதான் இங்கே கார்ட். இதுக்கு முன்னாடி அந்த பட்டனை நான் என்ன பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். போட்டுட்டு சிம்பிள் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண சொல்ல எனக்கு ஆஃப் கேன்வாஸ் ஒர்க் ஆக போகுது. ஸோ இது எனக்கு ஃபுல்லி ரெஸ்பான்சிவாகவும் இருக்க போகுது. ஓகே வெளியில் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிட போகுது. எனக்கு இந்த மாதிரி லான்ச் பட்டன்லாம் வேணாம், இந்த மாதிரி மெனு பட்டன் வேணும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனுக்கு நிறைய இடத்துல இருந்து பட்டன் எடுக்கலாம். நீங்கள் ரியாக்ட் ஐகான்ஸில் கூட பட்டன் எடுக்கலாம். மெனுக்கே வந்து ஹேங் பர்கர் மெனு,
பர்கர் மெனு இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் மெனு. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 டாட் வச்சு கூட நீங்களே மெனுவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் அவர் விஷ். இந்த இடத்துக்கிட்ட Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியாக்ட் ஐகான்ஸ். இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட மெனு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மெனு இருக்குது. உங்களுக்கு என்ன மெனு வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஹேம்பர்கர் மெனு இதுவே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹாய் மெனு இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய மெனு இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, எந்த மெனு வேணுமோ அந்த மெனுவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஹாய் மெனு சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஹாய் மெனு இல்லையா, இப்போ ஹெச்ஐ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எஃப்சி, ஹெச்ஐ, ஜிஆர், ஜிஐ, பிஐ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஏஐ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட IMPORT இம்போர்ட். ஓகே, நீங்கள் எதை காப்பி பண்ணீங்களோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் REACT ரியாக்ட் ICONS ரியாக்ட் ஐகான் ஸ்லாஷ் ஹாய். நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்களோ, ஹாய்னா ஹாய், ஏன்னா ஏ, இந்த இடத்துல ஏன்னு இருந்ததுன்னா இங்கே ஏ, எஃப்ஐன்னு இருந்ததுன்னா எஃப்ஐ. இப்போ ஒரு என்ன சொல்லுதுன்னா ரியாக்ட் ஐகான்ஸ்னால் என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா REACT ICONS ரியாக்ட் ஐகான்ஸ்ன்றது ஒரு NPM. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், தனி பேக்கேஜ். ஓகே, ஐகான்ஸ்க்கான பேக்கேஜ். ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா package.jsonல இந்த ரியாக்ட் ஐகான்ஸ்ன்றது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஒன்ஸ் ஆட் ஆகிடுச்சுன்னா ஸோ வி கேன் யூஸ் இட். ஓகே, ரியாக்ட் ஐகான்ஸ் இதில் எவ்வளோ ஐகான்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் ஒன். இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, நேவ் பாரில் இங்கே இருக்கு இல்லையா இந்த லான்ச் பட்டன், எனக்கு இங்கே பட்டன் தேவையில்லை. அப்போ பட்டனுக்கு பதிலாக எனக்கு இந்த மெனு தேவை. அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஹாய் மெனுவை நான் என்ன பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். போட்ட உடனே இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ஹாய் மெனு இப்போ ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹாய் மெனு எனக்கு தெரியவே இல்லை, ஏன்னா ஹாய் மெனு பிளாக்காக இருக்கும். அதனால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். CLASS கிளாஸில் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். ஓகேவா? அதனால் டெக்ஸ்ட் WHIT டெக்ஸ்ட் ஒயிட்னு கொடுத்தாலும் இட் வில் ஒர்க். இங்கே பார்த்தீங்களா இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த பட்டன் தேவையில்ல, இந்த ஆன் கிளிக் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஆன் கிளிக்கை நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண சொல்ல இட் வில் ஒர்க். ஓகே, கூல். தென் இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட் இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீனாக இருக்குது. ஓகேவா? ஸ்பேஸ் பிட்வீனில் ஸ்பேஸ் ஈவன் இல்லையா, ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் அரவுண்டாக இருக்கும். இந்த கண்டெய்னருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீனே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் நமக்கு தேவையில்லை. இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். கூல், நல்லா தான் இருக்குது இதுவும். ஓகேவா? பெரிய ஸ்க்ரீனில் இப்படி இருக்கும். ஸோ சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகேவா? தென் இப்போ சின்ன ஸ்க்ரீனில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இந்த ஹாய் மெனு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஃபாண்ட் சைஸ் 3. கூல், ஃபாண்ட் சைஸ் 3. இது ஓகே எனக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஆஃப் கேன்வாஸ் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லார்ஜ் ஸ்க்ரீனில் இப்போ நான் மொபைலை கிளிக் பண்ணால் எனக்கு மொபைல் பேஜுக்கு போகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இங்கே ஏன் போகலை அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு நம்ம இவ்வளோ தூரம் ஆட் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, அப்டேட் பண்ணல. ஓகே, அதனால தான். ஸோ க்ளோஸ் எவ்ரி திங். app.js போயிடலாம். app.js போயிட்டு இங்கே ரவுட்டர் இருக்கு இல்லையா, ஸோ Ctrl+C Ctrl+V மொபைல், லேப்டாப், ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், கிட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், AC. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் நேவ் பாரில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கணும் கண்டிப்பாக, வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, அதனால் இங்கே பாருங்கள், நேவ் பாரை ரைட்டில் வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்தது தான் இங்கே இருக்கணும். ஓகேவா? app.jsல இங்கே என்ன கொடுத்தீங்களோ இங்கே மொபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் மொபைல்ஸ்னு கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் மொபைல்ஸ்னு கரெக்டாக இம்போர்ட் பண்ணணும். MOBIL இங்கே என்ன கொடுத்தோமா பேஜஸில் MOBILE இல்லையா, MOBILE. ஸோ மொபைல்னு கொடுத்தப்ப இந்த இடத்துக்கிட்ட எதுவும் எடுத்துக்கல. சரி, ஓகே, நம்ம மேனுவலாக இம்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட இந்த 3 பேஜுமே தேவையில்ல. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்குது, நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எரர் அடிக்கும், ஏன்னா ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், காண்டாக்ட் பேஜ் கூட நம்ம இம்போர்ட் பண்ணலை இந்த இடத்துக்கிட்ட.
ஓகேவா? அதை இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஹோம்னும் போது ஹோமை எனக்கு எடுத்தே கொடுக்கல ஹோம். ஓகே, ஹோம் எனக்கு எடுத்து கொடுக்கல. தென் ஹோம் பேஜ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் ஹோம்னு கொடுத்துருக்கோம். app.jsல எலமெண்ட்டில் ஹோம் இப்போ எடுத்து கொடுக்குது. ஓகேவா? தென் அதே மாதிரி அபவுட், தென் அபவுட் இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி காண்டாக்ட். ஓகே, காண்டாக்டை எனக்கு எடுத்து கொடுக்கல. உங்களுக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக தான் கொடுக்கணும். ஓகே, அபவுட் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி அபவுட். ஆனால் கரெக்டாக அந்த அபவுட் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. பேஜஸில் அபவுட் இருக்கு இல்லையா? அபவுட் ஏசி எல்லாமே இருக்கும். ஓகே, அபவுட் அடுத்தது காண்டாக்ட் இல்லையா? இந்த காண்டாக்ட் Ctrl+C, இந்த ஹோமில் Ctrl+D Ctrl+V. ஓகே, Ctrl+C Ctrl+V ஒரு 5 பேஜ் போட்டுக்கலாம். தென் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட இதை நம்ம கொடுத்துருவோம். மொபைலுக்கு அடுத்தது லேப்டாப். நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட எந்த ரவுட் கொடுக்குறீங்களோ அந்த ரவுட்டுக்கு தான் உங்களுக்கு நேவிகேட் ஆகணும் இல்லையா? அதனால் கரெக்டாக அதே நேமில் கொடுங்க, வேறு நேமில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் டியூட், சிம்பிள். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஒர்க். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல லேப்டாப் இல்லையா? LAPTOP லேப்டாப். தென் இந்த இடத்துக்கிட்ட லேப்டாப் இல்லையா? தென் அபவுட்டுக்கு அப்புறம் மொபைலை நம்ம இம்போர்ட் பண்ணவே இல்லை. காண்டாக்டை விட்டுடலாம், இந்த இடத்துல மொபைலை விட்டுடலாம். இந்த இடத்துல Ctrl+D Ctrl+V லேப்டாப் அப்படின்றது. தென் இந்த இடத்துக்கிட்ட மொபைல் இல்லையா? Ctrl+C Ctrl+D Ctrl+V. இந்த இடத்துக்கிட்ட மொபைல்ன்றது வருதா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்னு வரணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மொபைல் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு, லேப்டாப் வரைக்கும் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது ஹெட்ஃபோன்ஸ். HEADPHONES ஹெட்ஃபோன்ஸ். இந்த இடத்துக்கு எடுத்து கொடுக்கும் ஸ்டிப்பட். சம்டைம்ஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். Ctrl+D Ctrl+V. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் SMART. தென் ஸ்மார்ட் WATCH ஸ்மார்ட் வாட்ச். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா பூட்ஸ்ட்ராப்போட ரியாக்ட் ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்னிப்பட்டாக எடுத்து கொடுக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரலை, இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட ஸ்னிப்பட் வர மாட்டேங்குது, ஆக்சுவல் ஸ்னிப்பட். ஓகே, கிட்ஸ் KIDS கிட்ஸ். ஹெட்ஃபோன்ஸ்க்கு அடுத்தது Ctrl+D Ctrl+V ஸ்மார்ட் வாட்ச். தென் அதுக்கப்புறம் கிட்ஸ் இல்லையா? Ctrl+D Ctrl+V கிட்ஸ். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் ELECTRONICS எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, Ctrl+D Ctrl+V எலக்ட்ரானிக்ஸ். தென் இந்த இடத்துக்கிட்ட ஏசி. ஓகே, ஏசி Ctrl+D Ctrl+V. சரி, ஓகேப்பா, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. headphones.js does not match. சரி, ஓகே, மேட்ச் ஆகலையா? சரி, பார்த்துடலாம். வேறு ஏதாவது பேர் வச்சுருப்போம் நம்ம. ஹெட்ஃபோன்ஸ் NES. ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகும். மொபைல் போது மொபைல் பேஜ், லேப்டாப் பேஜ், ஹெட்ஃபோன் பேஜ். ஷோயிங் சம் எரர். ஓகே, என்ன அப்படின்றத பார்க்கலாம். /headphonesக்கு வந்தால் கன்சோலில் அன்காஸ்ட் ரன் டைம் எரரா? ஓகே, ஹெட்ஃபோன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஹோம், கிட்ஸு, லேப்டாப், மொபைல், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலேயும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ மொபைல், லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், கிட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏசி. ஓகே, இப்போ நம்மளால் நேவிகேட் பண்ண முடியுது இல்லையா? தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இல்லாமல் இருக்குது. அது எப்படி ப்ரோ சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துட்டு ஈகாட் நேவ்பார், இந்த எல்பி நேவ்பார் ஈகாட் நேவ்பாராக மாற்றிக்கலாம். நீங்கள் ரீநேம் இந்த இடத்துக்கிட்ட ECART ஈகாட் நேவ்பார் அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீநேம் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் எங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அது ரீநேம் ஆகிடும்.
இங்கே பாருங்கள், நேவ் பாரை ஈகாட் நேவ் பார்ன்ட்டு என்ன ஆகுது, மாறிடும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட மாறாது, இதை நம்ம தான் மாற்றணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இட் வில் ஒர்க். இப்போ இந்த ஈகாட் நேவ் பாருக்கு போயிட்டு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் வி இங்கேயும் மாற்றியாச்சு. ஓகே, தென் மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஹாய் மெனு இருக்கு இல்லையா, இதுக்கும் தென் இந்த ஈகார்ட்டுக்கும் நமக்கு ஸ்பேஸ் தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு தான் ஸ்பேஸ் தேவைன்றதால இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். பேடிங் X3 அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஓகே, நம்ம பேடிங் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதால அதோட வித்துலேருந்து அது டிவியேட் ஆகுது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதால 100% மேலே போகிறதால அந்த பேடிங் நமக்கு தெரியாது. ஓகேவா, தென் என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் பேஜ்குள்ளே போங்க. இன்ஸ்பெக்ட் பேஜ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு கண்டெய்னருக்குள்ளே தென் ஒரு எஸ்விஜி. ஓகேவா, தென் இங்கே ஒரு பட்டன், தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நேவ் கொலாப்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே. தென் இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா ஈகார்ட்னு, அந்த பிராண்டு கூடயே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை உள்ளே போட்டுக்கலாம். கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் எஸ். நீங்கள் இப்படி போடுறதால உங்களுக்கு இது ஒரே இதுவாக க்ரியேட் ஆகும். இப்போ உங்களால் கொடுக்க முடியும். ஓகேவா, இந்த ரெண்டு இருக்குது இல்லையா, ஈகார்ட்ன்றது கண்ட்ரோல் எக்ஸ், இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பேனில் போட்டுக்கலாம். ஓகே, தென் இப்போ ரெண்டு இதுவாக கன்சிடர் ஆகும். இதை கிளிக் பண்ண போதில் எனக்கு எங்கே போகும்னா, ஹெச்எஃப் பிராண்டுக்கு ஹெச்எஃப் தேவையில்ல. ஓகே, தென் அன்காஸ்ட் ரன் டைம் எரர், ரெஃப்ரெஷ். இந்த இடத்துக்கிட்ட பிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் நேம். ஸோ டிஃப்ளக்ஸ் கொடுத்து கேப் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, டிஎஃப்எல்இஎக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கேப் 3. ஓகே, ஸோ நவ் இட் வில் ஒர்க் கூல் ரைட். ஸோ கிளிக் பண்ண சொல்ல ஆஃப் கேன்வாஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி ஓகே ப்ரோ, எனக்கு ஓகேவா இருக்கா. தென் இதே நீங்கள் அலைன்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. உங்களுக்கு அலைன்மெண்ட் ப்ராப்பராக வேணும்னா நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தா மாதிரி ALIGN அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலாக உங்களுக்கு அலைன் கரெக்டாக ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த வெர்டிக்கல் அலைன் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஆஃப் கேன்வாஸ் ஓப்பன் ஆகுது. அதில் எனக்கு மொபைல் லேப்டாப் ஹெட்ஃபோன்ஸ்ன்றதெல்லாம் எனக்கு வேணும். ஓகேவா, தென் இது எப்படி ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு நேவ் பார் இருக்குது. இந்த நேவ் பார் வந்து எனக்கு ஆஃப் கேன்வாஸில் வரணும். அதாவது நேவ் பார் வரக்கூடாது, இந்த நேவ் லிங்க் எல்லாம் வரணும். இது லிங்க் இந்த மாதிரி லிங்காக வேணுமா இல்லை இந்த மாதிரி ஆஃப் கேன்வாஸாக வேணுமா அப்படின்றத ஆஃப் கேன்வாஸ்ன்ற பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம், இதில் கரெக்டாக சூட்டபிள் ஆகும் அப்படின்னும் போது ட்ராப் டவுன்ஸ் வேண்டாம். ஓகே, தென் லிஸ்ட் குரூப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட் குரூப்பாக வேண்டுமா அப்படின்றத கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட் குரூப்பில் ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அதை கொடுக்க போகிறீங்க. தென் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நேவிகேட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். இல்லை நார்மலாக எனக்கு ட்ராப் டவுன் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் ப்ரோ, லிஸ்ட்டு மாதிரி வேணும் ப்ரோ அப்படின்னா கூட ஸோ யூ கேன் ஹோல்ட் இட். இப்போதைக்கு நான் லிஸ்ட் குரூப் மாதிரி வைக்கிறேன். ஏன்னா ஆஃப் கேன்வாஸ் பாடியில் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் தான் இருக்குது இல்லையா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே ஆஃப் கேன்வாஸ் ஹெட்டில் இந்த இடத்துக்கிட்ட MENU மெனு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இடத்துல மெனுன்னு வந்திருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இங்கே இருக்க டேட்டாவை நம்ம கொடுக்கணும். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் லிஸ்ட் குரூப், இங்கே இருக்க லிஸ்ட் குரூப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. லிஸ்ட் குரூப்பை காப்பி பண்ணி பாடிக்குள்ளே போட்ட உடனே உங்களுக்கு எரர் த்ரோ பண்ண அந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட் குரூப்பை இம்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட் குரூப்பை நீங்கள் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துக்கிட்ட இருந்து லிஸ்ட் குரூப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து இந்த இடத்துக்கிட்ட கமா போட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, தனித்தனியாக ஒரு வாட்டி இம்போர்ட் பண்ணாமல். இப்போ வந்து உங்களுக்கு லிஸ்ட் குரூப் ஒர்க் ஆகும். ஓகேவா, இதையும் ஓவர்ஃப்ளோ ஆனால் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் மேப் ஃபங்க்ஷன் போட முடியும் ப்ரோ. ஓகேவா, என்ன நிறையா இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் மேப் ஃபங்க்ஷன் போட முடியும். பட் ஆனால் நான் நார்மலாக தான் பண்ண போகிறேன், எனக்கு இந்த டிசேபிள்டுலாம் தேவையில்ல. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கு இல்லையா நேவ் லிங்க், இந்த நேவ் லிங்கை இங்கே கொடுக்குறேன். ஓகே, கண்ட்ரோலர்ஸ் இந்த இடத்துல லேப்டாப் இருக்கு இல்லையா,
அடுத்தது இது இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட இதை கொடுக்குறேன். ஓகே, தென் கண்ட்ரோலர்ஸ், தென் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் கண்ட்ரோல் சி, இந்த இடத்துக்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் கண்ட்ரோல் பி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா மொபைலை கிளிக் பண்ணால் மொபைல் பேஜ்க்கு போயிடும். ஓகேவா, லேப்டாப்பை கிளிக் பண்ணால் லேப்டாப் பேஜ் போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இட்ஸ் ஈஸி. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் வி, சரி ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போ இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட் குரூப் ஐட்டம் இருக்கு இல்லையா, இன்னும் எத்தனை இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச்க்கு அப்புறம் 1 2 3 இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் எஸ், சி வி வி. ஓகேவா, இன்னும் 3 இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச்க்கு அப்புறம் கிட்ஸ் இருக்குது, கிட்ஸை உள்ள பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸை உள்ள பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் ஏசி இருக்குது, ஏசியை உள்ள பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, கண்ட்ரோல் எஸ். நீங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா நிறையா இருக்கும், அப்போ வந்து ஸ்க்ரோலை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள், நம்ம கொடுக்க தேவையில்ல, ஸ்க்ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா, தென் அது இன்னொரு விஷயம். நீங்கள் ஆஃப் கேன்வாஸ் வேண்டாம், இனிமேல் லிஸ்ட் குரூப் வேணால் நீங்கள் வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தட்ஸ் அப் டு அவர் விஷ், ரைட். இந்த இடத்துல பாருங்கள், லிஸ்ட் குரூப்புக்கு இந்த இடத்துல ஆஃப் கேன்வாஸ் பாடிக்கே ஒரு பேடிங் இருக்குது. இந்த பேடிங் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட இந்த பேடிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஆஃப் கேன்வாஸ் பாடிக்கு. அப்போ CLASS கிளாஸ் நேம் பேடிங் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேடிங் போயிடும் உங்களுக்கு. ஓகேவா, இது அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அப்படியே. ஓகேவா, அவ்வளோதான் டியூ. ஓகேவா, இதை ஒன்றும் நிறைய கொண்டு வரலாம். ஓகேவா, ஒன்றும் நிறைய எடிட் இருக்குது. இந்த இடத்துல கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஷார்ப் கார்னராக மாற்றணும். ஓகேவா, அப்படி மாற்றலாம். ஓகேவா, இட்ஸ் ஈஸி ரியலி. ஸோ அப்போ மாற்றினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா, இங்கேயே ரவுண்டட் கார்னர் தான் இருக்குது. நான் கலர் கொடுத்ததால உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, பர்ஃபெக்ட் ஆகிடும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், தீம் கூட வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட தீம் வச்சுருக்கீங்களோ, பிஜி டார்க் தீம் வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட என்டையர் ஆஃப் கேன்வாஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் சூஸ் அ தீம். ஓகே, ஸோ வெறித்தனமாக இருக்கு இல்லையா பிளாக் தீம். யூ கேன் சூஸ் அ தீம். டைனாமிக்காக கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதை. சார் நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, மெனுக்கு கீழே இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டர் இருக்கு இல்லையா, தென் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் Z. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிஸ்ட் குரூப் இருக்குது. டேரெக்டாக லிஸ்ட் குரூப்புக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஒரு HR, ஓகே, ஹரிசாண்டல் ரூலர், ஸோ கொடுத்துக்கலாம். ஒன்றும் நல்லா கூலாக இருக்குது இல்லையா. தென் இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சர்ச் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சர்ச்னா எந்த மாதிரியான சர்ச் ப்ரோ அப்படின்னா, நேவ் பார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் இருக்கும் ஆஃப் கேன்ல இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சர்ச் சொல்கிறேன். இதுதான் வந்து இன்புட். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஃபார்ம் இது. இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஹெச்ஆருக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஃபார்ம் ரோஸ் கால் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லலைன்னு வருது. இம்போர்ட் பண்ணிடலாமா. இந்த இடத்துக்கிட்ட FORM, COL கால், ROW ரோ. ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்மும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே, அவ்வளோதான் டியூட்டி. இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது, UI வைஸாக ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம தான் ஆட் பண்ணணும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு ஆஃப்டர் தட், ஓகே, இந்த ஹெச்ஆருக்கு அப்புறம் இருந்தால் நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபார்முக்கு அப்புறம் இன்னொரு HR இருந்தால் கூட இட்ஸ் கூல், பார்க்க ஒன்று நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த ஃபார்மை சென்டர் ஆக்கணும்னா என்ன பண்ணலாமா, ஏண்டியூ இந்த ஃபார்மை சென்டர் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் X, புட் இட் இன் டிவ், தென் பேஸ்ட், ஃபார்மை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. தென் CLASS கிளாஸ் நேம், இந்த இடத்துக்கிட்ட D ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், தட்ஸ் இட், கூல், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். கேன் டைப் அண்ட் சப்மிட் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, கூல். தென்
இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் லேஅவுட் போட தான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேவா? தென் உள்ளே வந்து நீங்கள் கார்ட்ஸ் ஆட் பண்ணுறதா ஒரு மேட்டரே கிடையாது, உங்களுக்கே தெரியும் இட்ஸ் எவ்வளோ ஈஸின்றது. இந்த இடத்துக்கிட்ட மொபைல் சிம்பிள், இது வரைக்கும் விட்டுருங்க, ஓகேவா? ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஒரு நேவ் பார் இருக்குது, அந்த நேவ் பாரில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. தென் இதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? இது எல்லா ஸ்க்ரீன்லையும் ஒர்க் அவுட் வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலுமே இந்த இடத்துக்கிட்ட ஏசி இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். இதோட அதிகமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருந்தாலும் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் வைக்க முடியும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 100 கூட வச்சுக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணி, ஓகேவா? அதனால் இது வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து சின்ன பெரிய ஸ்க்ரீனில் இதை வேண்டாம் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே நன் டிஎம்டி பிளாக்னு கொடுத்தீங்களா, அதுக்கு பதில் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த நேவ் பார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா? இந்த நேவ் பாரில் இந்த ஹாய் மெனுவில் இதே மாதிரி டி நன் டிஎம்டி பிளாக்னு கொடுத்தீங்க, அதுக்கு பதிலாக டி பிளாக் டிஎம்டி நன், அப்படியே உல்ட்டா, ஓகே? இந்த ஹாய் மெனுவில் கிளாஸ் நேமில் இங்கே டி நன்னுக்கு பதிலாக டிஇபிஎல்ஓசிகே டி பிளாக் டிஎம்டிஎன்ஓஎன்இ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அது எப்போ எனேபிள் ஆகும்னா ஒன்லி மீடியம் ஸ்க்ரீனில் எனேபிள் ஆகும், ஓகேவா? ஒன்லி மீடியம் ஸ்க்ரீனில் எனேபிள் ஆகும். அது எனேபிள் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன ஆகிடும், கீழே இருக்க இது டிசேபிள் ஆகிடும், ஓகே? கூல், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? லிட்டரலியே கூல். இந்த மாதிரி தான் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ மொபைல்ஸ்க்கு நான் சாம்பிளாக ஒரு கார்ட்ஸ் வச்சு அடித்து காமிக்கிறேன். அதுக்கு நம்ம மொபைல் பேஜ் போகணும் இல்லையா? ஸோ மொபைல் பேஜுக்கு நான் போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு மொபைல் இருக்குது. நான் என்ன பண்ணேன், டிவுக்குள்ளே CONTAINER கண்டெய்னர் கொடுக்குறேன், ஓகே? ஸோ கண்டெய்னர் நம்ம ரியாக்ட் பூட் ஸ்டாப்பில் நம்ம இம்போர்ட் பண்ணணும் கண்டெய்னரை. இந்த இடத்துக்கிட்ட IMPORT இம்போர்ட் கண்டெய்னர் ஃப்ரம் REACT ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப், ஓகே? கூல். ஸோ ஒர்க்ஸ் கண்டெய்னர் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் யூ கேன் யூஸ் அ கார்ட்ஸ், ஓகே? ஸோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட கார்டை காப்பி பண்ணிக்கிறேன். உள்ள கண்டெய்னருக்குள்ளே நமக்கு கார்டு இருக்க போகுது. தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த கார்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கார்டு BUTTON பட்டன், ஓகே? கண்ட்ரோலர்ஸ். சரி, இப்போ நமக்கு இங்கே இம்போர்ட் ஆகிருக்கும் கார்டு. கார்டில் எனக்கு இந்த இமேஜ் மட்டும் எனக்கு இல்லை, ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைனாமிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு கெட்டு போட்டு ஸோ ஒரு 100 ஆஃப் கார்ட்ஸ் வர வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 5 கார்டு மேனுவலாக பண்ண போகிறேன், ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட MOBILE சர்வர் பண்ண சொல்ல Node.jsல இங்கே மேனுவலாக நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். மொபைல் IMAGES மொபைல் இமேஜஸ், ஓகே? இமேஜஸில் எந்த மொபைல் இமேஜஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ரீநேம், காப்பி இமேஜ் அட்ரஸ், இந்த இடத்துக்கிட்ட நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகே? கண்ட்ரோலர்ஸ். இது வந்து ஒரு டேட்டா பேஸ் இமேஜாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அடுத்தது இங்கே காப்பி இமேஜ் அட்ரஸ், ஓகே? தென் இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டை காப்பி பண்ணி அப்படியே கீழே போட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட இந்த சோர்ஸில் நான் ரீசெண்டாக காப்பி பண்ணேன், ரெண்டாவதாக காப்பி பண்ணேன் இந்த இமேஜ், ஓகே? இது பேஸ் 64 ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் இட் வில் ஒர்க், ஓகே? இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது ஸோ ஒரு 4 மொபைல். அடுத்தது இது, ஓகே? காப்பி இமேஜ் அட்ரஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்டு 4 கார்டு காப்பி பண்ணிடலாம். Ctrl V. இந்த இடத்துக்கிட்ட ஸோ டேட்டாபேஸ் இமேஜ் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஓகே? அடுத்தது கார்டு Ctrl C Ctrl V கண்ட்ரோலர்ஸ், ஓகே? அடுத்தது காப்பி இமேஜ் அட்ரஸ். தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சர்வர்லேருந்து எடுத்து மேப் ஃபங்க்ஷன் மூலயமா போட்டிங்கன்னா 100 கார்ட்ஸ் நேரம் க்ரியேட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இங்கே 4 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 4 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்சிவாக ஹைலி ரெஸ்பான்சிவாக எனக்கு வேணும், ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கண்டெய்னரில் ஜஸ்ட்டு CLASS கிளாஸ் நேம், ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றா வந்துடும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்க்கு அப்புறம் இது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓகே?
ஸோ இந்த இடத்துல 4 கார்ட்ஸ் தான் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை திரும்பியும் 8, 12, 16 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சின்னதாக்கிக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் டூகுல். இது மாதிரி டூகுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும், பார்க்க எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது, ஆனால் எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அடுத்த லைனுக்கு வரணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சூப்பர், கூல் கூல் கூல். ஃப்ளக்ஸ் பாக்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க. ஃப்ளக்ஸு WRAP, ஃப்ளக்ஸ் wrap. ஓகே சரிப்பா. தென் இப்போ எனக்கு வந்து கேப் வேணும், அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? கேப் 3, கேப் 5, என்ன கேப் வேணுமோ. இப்போ எனக்கு சென்டர் அலைன் ஆகணும், அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஜஸ்டிஃபை கண்டிஷன். கூல் கூல் சத்யா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், சூப்பர் கூல். இப்போ எனக்கு மேலே ஸ்பேஸ் வேணும் இந்த இடத்துக்கிட்ட, அதுக்கு இந்த இடத்துக்கிட்ட PY5. ஓகே கூல். ஸோ லிட்டரலி இட்ஸ் a cool thing, right? We did it really. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் மேப் ஃபங்க்ஷனில் பண்ண சொல்ல இட்ஸ் டெட் ஈஸி இது உங்களுக்கு. ஓகேவா, இது அலைனுமே சூப்பராக பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம். ஏன்னா ஒரு இமேஜ் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா ஒரு இமேஜ் ஒரு மாதிரி இருக்காது. இமேஜுக்கு பர்டிகுலராக இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வித்து தான் இருக்கணும்னு கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எப்படி ப்ரோ அதை பண்ணுறதுனா இந்த இடத்துக்கிட்ட இமேஜுக்கு நீங்கள் ஹைட் அண்ட் வித் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். மொதல் இமேஜுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட HEIGHT ஹைட்டுன்னு கொடுத்து இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 40 கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் ஜஸ்ட் 40 பிக்சல் ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகே, தென் யூ வில் கிவ் இட் ஆஸ் அ 150. ஸோ 150 தான் இருக்கும். கிவ் இட் ஆஸ் அ 200. ஓகே, ஸோ 200 அது கூட வேண்டாம், 300 கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா மொபைல் இல்லையா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஹைட்டை நான் இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸ் இருக்குது இல்லையா, சோர்ஸ் அட்ரிபியூட். இந்த சோர்ஸ் அட்ரிபியூட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், Ctrl D கொடுத்தேன்னா அடுத்தடுத்த இன்ஸ்டான்ஸ் எனக்கு செலக்ட் ஆகிடும். இருக்கிற எல்லா சோர்ஸ் அட்ரிபியூட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் ஏரோ. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், டவுன் என்டர். இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக HEIGHT ஹைட், ஸோ 300. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் சேவ்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த இடத்துல 2 ஹைட் இருக்குது, அதை எடுத்துடுறேன். இப்போ எல்லா கார்ட்ஸுக்குமே எனக்கு இமேஜ் ஹைட்டு காமனாக ஆகிடுது. பார்த்தீங்களா, கூல் ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஓகேவா, இந்த Ctrl D ஆப்ஷன்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் ஒரு 250 லைன் கிரியேட் பண்ணோம். இதே மேப் ஃபங்க்ஷன் மூலமா நீங்கள் போடும்போது உங்களுக்கு இது எவ்வளோ முடியும், ஒரு 20 லைனில் 25 லைனில் முடியும். ஓகேவா, அவ்வளோதான் டியூ. இமேஜஸ் அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு டேட்டாபேஸில் இருந்து வந்துடும். தென் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எனக்கு நேவ் பார் போயிடுது. நேவ் பார் எனக்கு டாப்பில் இருக்கட்டுமே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்ன பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் அந்த நேவ் பார் எனக்கு டாப்பில் இருக்கும் சொல்லுங்கள்? ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டா ஸ்டிக்கியா? இல்ல ப்ரோ, ஸ்டிக்கி. இட்ஸ் ஸ்டிக்கி ரைட்? ஆமா ப்ரோ, ஸ்டிக்கி தான். கிளாஸ் நேம் பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னும் போது அது என்டையராக ஃபிக்ஸ்டாக ஆகிடும். ஓகேவா, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகிடும். ஃபிக்ஸ்டுனாலும் கொடுக்கலாம், வித் 100ன்னு கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும், மார்ஜின் அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு வேணாம், பொசிஷன் ஸ்டிக்கி. ஓகேவா, ஸ்டிக்கி இந்த போது எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். பொசிஷன் இந்த இடத்துக்கிட்ட ஸ்டிக்கின்னு கொடுத்துட்டு தென் இப்போ ஸ்டிக்கி ஆகாது. ஏன்னா என்ன பொசிஷனில் ஸ்டிக்கி ஆகணும்னு சொல்லணும், டாப் 0. டாப் 0ல் எனக்கு ஸ்டிக்கி ஆகணும். கூல் ஆகுதா ஸ்டிக்கி? ஆனால் என்ன ப்ரோ இது மேலே போகுது, எனக்கு நேவ் பார் தான் எனக்கு மேலே இருக்கணும். அப்போ நேவ் பாருக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கிட்ட Z இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கூல், we did it right, really cool right? அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது.
முடிச்சிடலாமா? ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு மேப் ஃபங்க்ஷன் மூலயமா பண்ணனா டேட்டாபேஸ்லேருந்து? ஈஸி, ஃப்ரண்ட் எண்ட் இல்லையா? ஸோ லேண்டிங் பேஜில் நிறையா இருக்குது. ஒன்று ஃபூட்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, கீழே வந்தீங்கன்னா ஃபூட்டர் ஆட் பண்ணலாம் எல்லா லேண்டிங் பேஜ்லேயும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஃபூட்டர் ஆட் பண்ணனா நீங்கள் எங்கே பண்ணணும்? இங்கே நேவ் பார் எப்படி இருக்கோ, இங்கே ரவுட்டர் எப்படி இருக்கோ, இந்த இடத்துக்கிட்ட ஃபூட்டர் இருக்கும் இல்லையா? அப்போ ஃபூட்டர் இருந்தனா கடைசியில் கீழே வந்தோடனே ஃபூட்டர் இருக்கும் எல்லா பேஜ்லையும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கு நான் ஹாய்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி ஹாய் ஹியர் ரைட். இப்போ நம்ம ஃபூட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ். சரி ப்ரோ, ஃபூட்டர் எங்கேருந்து எடுக்கிறது? CODPN கோட் பென். ஓகே, ஸோ கோட் பெனில் வாட் யூ ஆர் கோயிங் டு சர்ச் அப்படின்னும் போது FOOTER ஃபூட்டர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபூட்டர் வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபூட்டர்லாம் நல்லா இருக்காது இ-காமர்ஸ்க்கு வச்சோன்னா. this one is okay. Okay, yeah, this one is cool. என்ன பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் சி. இல்லை இதோட பெட்டராக வேணும்னாலும் யூ கேன் ட்ரை. ஓகே, ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு அடுத்தடுத்தது பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ இல்லை மேனுவலாலும் யூ கேன் கிரியேட், பட் இட் டேக் சம் டைம். ஓகே, இப்போ சாட் ஜிபிடி இங்கே இருக்குது பாருங்க, இது கூட யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடியா? ஸோ டோன்ட் யூஸ் தட் ஒன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சாட் ஜிபிடி வச்சு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, கோட் பண்ணாதீங்க அதை செஞ்சு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எவ்ரி திங் இஸ் ஓகே. ஆனால் எனக்கு இந்த யூஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன செலக்டருமா இது? கிளாஸ் செலக்டரா, ஐடி செலக்டரா, எலமெண்ட் செலக்டர்? இந்த மாதிரி எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார்மேட் CSS. சரி, இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் சி இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. காமனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஃபைல் ECARTFOOTER.js. ஓகே, நீங்கள் என்டர் கொடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துக்கிட்ட RAFCE கொடுத்துட்டு தென் இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் V உங்களோட ஃபூட்டர் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி சேவ் பண்ண சொல்ல இது HTML இல்லையா? ஸோ HTMLக்கு CSSக்கும் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நீங்கள் எப்படி ப்ரோ சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஆங்கர் டேக்கு இருக்குது. இமேஜ் டேக்குக்கு நேராக ஒரு ரெட் கலர் லைன் காமிக்குது. ஏன்னா இமேஜ் டேக்குக்கு செல்ஃப் க்ளோசிங் டேக் இருக்கணும் இல்லையா? செல்ஃப் க்ளோசிங் டேக் இங்கே கொடுக்கல. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இங்கே இன்புட் டேக் இருக்குது. இன்புட் டேக்கும் செல்ஃப் க்ளோசிங் டேக் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தீங்கன்னா நவ் இட் வில் ஒர்க். ஓகே, சரிப்பா. இப்போ ஃபூட்டரை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஃபூட்டர்னு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இகார்ட். ஓகே, ECART இகார்ட் ஃபூட்டர் ஸ்லாஷ். சரிப்பா, கொடுத்துட்டீங்க. இதுக்கான அவுட்புட் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா வித்தவுட் CSS எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இல்லையா? வித்தவுட் CSS எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ CSS வேணும்னும் போது நமக்கு இந்த CSS வேணும், ஃபார்மேட்டட் CSS வேணும். இந்த இடத்துல போயிட்டு ஃபார்மேட் CSSன்னு கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் C. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட footer.css. ஓகே, நீங்கள் இங்கே கொடுத்தாலும் சரி, இல்லை ஸ்டைல்ஸுன்ட்டு இன்னொரு இது கிரியேட் பண்ணி அங்கே கொடுத்தாலும் சரி, எல்லா ஸ்டைல்ஸும் ஒரே இடத்துல வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸ்டைல்ஸில் STYLES ஸ்டைல்ஸ். ஓகே, ஸ்டைல்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட நியூ ஃபைல் ECARTFOOTER.css. கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் C என்டர். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் காப்பி பண்ணீங்களே இந்த நேம், இதை footer.jsல இம்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட IMPORT import டாட் ஸ்லாஷ் இல்லை டாட் ஸ்லாஷ் ஸ்டைல்ஸ் ஸ்லாஷ். ஸ்டைல்ஸ் எப்பயுமே எடுத்து கொடுக்காது, அதனால தான் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் கிரியேட் பண்ண சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபூட்டர் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். ஓகேவா?
ஸோ இன்க்ளூட் மொபைல் ரெஸ்பான்சிவ் இல்லையா? எல்லா பேஜும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு இதை காப்பி பண்ணுறதுக்காகலாம் இல்லை. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஓவர் எஃபெக்ட் வருது. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட அந்த ஓவர் எஃபெக்ட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. பட் ஆனால் டிஃபால்ட்டாக அண்டர்லைன் இருக்குது. கவனிச்சிங்களா? டிஃபால்ட்டாக எனக்கு அண்டர்லைன் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ண சொல்ல ஏன் சேஞ்சஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துட்டு யூஎல் இருக்குது. இந்த யூஎல்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, டேரெக்டாக எலமெண்ட் செலக்டர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எலமெண்ட் செலக்டர் வைக்கவே கூடாது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஃபூட்டர் யூஎல்னு மாற்றிக்கோங்க. FOOTER -UL. ஓகே, இந்த இடத்துல டாட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃபூட்டர் யூஎல் மாற்றிட்டிங்கன்னா தென் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபூட்டருக்கு போயிடணும். ஓகே, ஃபூட்டரில் எங்கெல்லாம் யூஎல் இருக்கோ, ஓகே, Ctrl F UL எத்தனை இடத்துல இருக்குது? 6 இடத்துல இருக்குது UL. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், 6 இடத்துலையா? சரி, இந்த இடத்துக்கிட்ட Ctrl F எத்தனை இடத்துல இருக்குது? 2 இடத்துல இருக்குது. ஒன்று இங்கே, ஒன்று இங்கே. இந்த 2 இடத்துக்கிட்டையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கரெக்டாக பார்த்துக்கணும். Ctrl D இந்த 2 இடத்துக்கிட்டையுமே. ஸோ CLASS கிளாஸ் நேம்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? கிளாஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. விண்டோஸ் V ஃபூட்டர் யூஎல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஆஃப்டர் தட் இந்த இடத்துக்கிட்ட ஒன்றும் சேஞ்சஸ் என்னென்னா, நீங்கள் கிளாஸ்ன்னு இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட, இதை கிளாஸ் நேம் மாற்றணும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட இதை செலக்ட் பண்ணி Ctrl Dன்னு கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு எல்லாமே செலக்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட எத்தனை செலெக்ஷன் அப்படின்னும் போது இட்ஸ் அரௌண்ட் 43 செலெக்ஷன். ஓகே, கிளாஸ் NAME கிளாஸ் நேம். ஓகே, கூல், அவ்வளோதான் டியூ. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட யூஎல் இருக்குது, யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்ட்டு. யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் Ctrl C Ctrl F Ctrl V. இந்த இடத்துக்கிட்ட எல்ஐ இருக்குது இல்லையா? யூஎல் கீழே எல்ஐ கீழே ஆங்கர் டேக் இருக்குது. ஓகே, இது எங்கன்னு கண்டுபிடிக்கலாம். யூஎல் கீழே எல்ஐ கீழே ஆங்கர் டேக் இருக்குது. ஸோ இதுதான் இல்லையா? இதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண முடியும். இப்போ இதை கண்டுபிடிக்கணும், யூஎல் கீழே எல்ஐ கீழே ஆங்கர் டேக் எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கர் டேக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆங்கர் டேக் ஏகப்பட்ட இடத்துல ஏன் இருக்கே. சரி, ஓகே, ஆங்கர் டேக் எங்கே பார்க்க முடியுது? இங்கே ஃபூட்டர் விகெட் UILL UILI. ஓகே, UILI ஆங்கர் டேக் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன். கூல், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தீமுக்கு தகுந்த மாதிரி ஹோவர் கலரை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட இமேஜை போட்டுக்கோங்க. கூல். எதை எடிட் பண்ணாலும் நமக்கு என்ன தெரியணும்னா அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியணும். ஓகேவா? அதனால தான் HTML CSS பேஸை நல்லா பார்க்கணும்னு சொன்னேன். ஓகே, JS பேஸ் அதோட நல்லா பார்க்கணும் ரியாக்டில். ஓகேவா? அவ்வளோதான் டியூட். ஒன்றும் நீங்கள் Node.js தான் கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக, ஸோ யூ கேன் கிரியேட் லாகின் சைன் அப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதுவும் ஒன்று மிரட்டரான ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண முடியும். ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள், எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயும் இட் வில் ஒர்க் ரைட், பிகாஸ் இட் இஸ் த பவர்டு பை பூட்ஸ்ட்ராப். இட் இஸ் பவர்டு பை பூட்ஸ்ட்ராப். ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது மூலயமா யூ கேன் டூ இட் ரியலி. அரேஞ்ச் பண்ணுறது மூலயமா இப்போ லேப்டாப்லாம் எனக்கு எதுவும் இல்லை, அதனால் எனக்கு இங்கே ஒர்க் ஆகலை. தென் கோ டு ஹோம் பேஜ். இந்த இடத்துக்கிட்ட மொபைல்ன்னும் போது எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த என்டையர் ஆப்பு கூட நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது இல்லையா, இதான் உங்களோட அப்ளிகேஷன் ரவுட்டர் இல்லையா? தென் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிவ்னு இருக்குது. இந்த டிவ்வுக்கு CLASS கிளாஸ் நேம் இந்த இடத்துக்கிட்ட BG டேஞ்சர் வேணாம், டார்க் சப்ஸ்ட்ரீட். கூல், பேக்ரவுண்ட் கலர். ஓகே டியூட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோன்னா சும்மா ஒரு டெம்ப்ளேட். ஓகேவா? சும்மா ஒரு டெம்ப்ளேட்ன்றதை தாண்டி ஒரு லேண்டிங் பேஜை எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒரு இ-காமர்ஸில் அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு இதோட ஒரு பெட்டரான ஒரு லேண்டிங் பேஜில் அவுட்லெட் வச்சு காம்ப்ளெக்ஸாக நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு வியூ பார்த்துடலாம். என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ பொசிஷன் டாப் ஸ்டிக்கி அப்படின்றத ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நேவ் பார் வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிவ். நேவ் பார் மட்டும் இல்லை, என்டையர் சைட்டுமே ஃபுல்லி ரெஸ்பான்சிவ். இஃப் ஐ கோ டு மொபைல், லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ்னால் அது எனக்கு ஸ்விட்ச் ஆகும்.
ஓகே, தென் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டர் இருக்கும், எல்லா பேஜுக்குமே ஃபூட்டர் இருக்கும். ஓகே, தென் ஸ்மால் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகேவா, ரெஸ்பான்சிவாக இருக்கிறது மட்டும் கிடையாது, இங்கே எடுத்துகிட்டு நம்ம 2 நேவ் பார் ஒன்று, இது மெனு பார்னு ஒன்று. ஓகேவா, தென் இந்த மெனு பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேன்வாஸாக மாறி இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்டே உங்களால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, மொபைலில் தான் இருக்கும். யூ கேன் கோ டு த லேப்டாப், ஸோ யூ கேன் கோ டு த ஹெட்ஃபோன்ஸ், அகெயின் யூ கேன் கோ டு த மொபைல். ஓகேவா, தென் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ரெஸ்பான்சிவ். ஓகே, அவ்வளோதான் டியூட். இதுதான் நம்ம சிம்பிளாக பார்த்தது. இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜை இந்த வீக்கெண்ட் கிரியேட் பண்ணி எனக்கு எல்லாருமே சப்மிட் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அடுத்த கிளாஸில் இதே மாதிரி ஒரு லேண்டிங் பேஜில் உங்களை இதோட பெட்டராக காம்ப்ளெக்ஸாக ஓகேவா சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை பை.